நேரம் இருப்பவர்கள், ஆர்வம் இருப்பவர்கள் செய்யலாம். முடியாதா? பாரதம் முழுக்க ஒரே ஸ்லோகம், பாகவதம் முழுக்க ஒரே ஸ்லோகம், ராமாயணம் முழுக்க ஒரே ஸ்லோகம், ராமனே ஒரே ஸ்லோகம் என்று வேணும்னாலும் பார்த்து கொள்ளலாம். இதை என்னங்கிறத கம்பநாடர் ஒரே பாட்டு, ரொம்ப ஆச்சரியமான தமிழ் பாட்டு, அதில் இதை விளக்கி இருக்கார். ஒன்றே எண்ணில் ஒன்னேயாம். ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா? சொல்லுங்கள். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்று உரைக்கில் பலவேயாம். அந்த பகவான பலன்னு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அவர் பல. ஒன்றே எண்ணில் ஒன்னேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம், அன்றே என்றில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம். அன்றே, அவர் இத்தகையவர் அல்லவே, இத்தகையவர் அல்லர்னு சொல்லலாம். ஆமே எண்ணில் அவர் இத்தகையவர் தானே என்று சொன்னாலும் ஆமாம்னு சொல்லலாம். அன்றேன்னு சொல்லலாம், ஆமாம்னு சொல்லலாம். இன்னும் மூணாவது சொன்னார், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம். அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லணுமா? சொல்லு. அவர் உள்ளார்னு சொல்லணுமா? சொல்லு. இந்த இடத்துல கொஞ்சம் அடிக்கோடு போட்டுங்க. எத்த சொல்லியிருந்தாலும் உண்டுன்னு முடிச்சாகணும்னு இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பாட்டுல என்ன இருக்கு? இல்லேன்னு சொல்லணும்னாலும் சொல்லிக்கொள், உண்டுன்னு சொல்ல வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். ஆக மூணா சொல்லிட்டார். ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம், பல என்று உரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம். எத்தனை சப்தம் வேணுமோ எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கொள். கடைசியில முடிக்கும் போது நன்றே நம்பி குடி வாழ்க்கை. அந்த பெருமானுடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கு? இந்த சாமானிய பாமரனும் தெரிஞ்சுக்கும்படி இருக்கு. எப்பேற்பட்ட வித்வானே எனக்கு புரியலையேன்னு சொல்லும்படி இருக்கு. சாமானியப்பட்டவனுக்கும் புரிஞ்சுபடும், எப்பேற்பட்டவனுக்கும் புரியாத படும். நன்றே நம்பி குடி வாழ்க்கை. நம்பினா பெருமான், குணபூர்ணனானே பெருமான், குணங்களாலே நிறைந்தவன். அவருடையது இப்படித்தான் இருக்கு. நமக்கு இங்கு என்றோ பிழைப்பு அன்றோ. இதுல நமக்கு என்ன கஷ்டம் இந்த உலகத்தில்?